இந்த படத்தோட கதை என்னன்னா, தென் மாவட்டத்துல ஒடுக்கப்பட்ட ஜாதியில பிறக்கிற துருவ விக்ரமுக்கு கபடின்னா உசுரு. கபடியில எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அங்க நடக்கிற ஜாதி பிரச்சனை, ஊர் பகையெல்லாம் சமாளிச்சு எப்படி படிப்படியா முன்னேறி அர்ஜுனா அவார்டு வின் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சிம்பிளா சொல்லணும்னா, அர்ஜுனா அவார்டு வின் பண்ண மனத்தி கணேசனோட லைஃப் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன்கள் இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட கதை வந்து 93, 94 டைமிங்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நான் லீனியரா கதை ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்கிரீன் பிளேல நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இருந்தாலும் படம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரே பிரச்சனை, ஹீரோயினோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான். ஹீரோவோட அக்கா ஃப்ரெண்டு தான் ஹீரோயின். ஹீரோயினுக்கு அக்காவோட வயசு தான். ஆனா ஹீரோ லவ் பண்றாரு. ஏதோ ஜெரண்டோ பயல் கான்செப்டை போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு கதையில. டேக் டேவர்சன் மாதிரி இவங்க லவ் போர்ஷன்ஸ் வேற. அதனாலே சில இடத்துல லேக் அடிக்குது. என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி ஆவரேஜா போயிருச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதுன்னு உட்காந்தோம்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே ஒரே பேஸ்ல போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரைட்டிங்ல சொதப்பின மாரி செல்வராஜ், செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா எழுதியிருக்காரு. சில இடத்துல டயலாக்ஸும் நல்லாவே இருந்துச்சு. மாரி செல்வராஜ் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற அந்த அனிமல் மெட்டஃபர், டாப் ஆங்கிள் ஷாட் எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட்